Hello friends, வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பீஷ்மரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது த கிரேட் பீஷ்மா அண்ட் த டார்க் சைட் ஆஃப் பீஷ்மா பார்ட் 2. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பார்ட் 1 இருக்குது, அந்த பார்ட் 1 த கிரேட் பீஷ்மா பார்ட் 1 அதை பார்த்துட்டு வந்துட்டிங்கனாக்கா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். ஓகே, இந்த வீடியோவுக்கு நான் வச்சிருக்கிற டைட்டில்னாக்கா த கிரேட் பீஷ்மா அண்ட் த டார்க் சைட் ஆஃப் பீஷ்மா. ஓகே, பீஷ்மா என்ன பண்ணுறாரு, நான் பார்ட் 1 சொன்ன மாதிரி அம்பாவை வந்து கடத்தி கொண்டு வராரு. ஏன்னாக்கா தன்னுடைய தம்பிங்களான விசித்ராவியாவுக்கும் சித்ராகண்டாவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி. இங்கே அம்பா வந்து ஷால்வான்ற ஒருத்தரை காதலிச்சிட்டான காரணத்துக்காக வேண்டி கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது. அப்போ விசித்ராவரியுக்கும் சித்ராகண்டாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியலை. இந்த பொண்ணை வந்து பீஷ்மராலையும் கல்யாணம் பண்ண முடியல. அம்பா காதலிச்ச ஷால்வா என்ற பையனை வந்து அம்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மறுப்பார். அப்போது இந்த அம்பா என்ன செய்வாங்கனாக்கா பீஷ்மாட்ட கெஞ்சி கேட்பாங்க, என்னை இப்படி கை விட்டுறாதீங்க, இப்படியாச்சும் என்னை கரை சேர்த்துருங்க அப்படின்ட்டு. பீஷ்மா வந்து சரிதான் போ அப்படின்னு வெட்டி விட்டுருவார். அப்போ இந்த அம்பா என்ன பண்ணுவாங்கனாக்கா போய் நிறைய ரிஷிகள்கிட்ட முனிவிட்ட கெஞ்சுவாங்க, இந்தமாதிரி எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள், இந்தமாதிரி பீஷ்மா வந்து பண்ணிட்டாரு, எனக்கு நியாயத்தை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த அம்பா போய் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் கெஞ்சுவாங்க. எல்லாரும் பீஷ்மாவுடைய பேரை கேட்ட உடனே பிச்சை அடிச்சுட்டு ஓடுவாங்க. ஐயோ பீஷ்மரா, பீஷ்ம டைமில் நெருங்கவே முடியாது, அவர் மாதிரி 4 வேதத்தையும் படித்தவங்களும் கிடையாது, அதே சமயத்தில் அவரை மாதிரி பயங்கரமான திறமைசாலி யாரும் கிடையாது, அவர் யாரும் எதுக்க முடியாது சொல்லிட்டு எல்லா ரிஷிகளும் வந்து பிச்சுட்டு ஓடுவாங்க. அப்போ தான் வந்து பரசுராமர் அங்கே வராரு. பரசுராமர் அங்கே வரும்போது கேட்பார், ஏம்மா அப்படி வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்க, உன் பிரச்சனை என்னான்னு. அப்போ அம்பா வந்து சொல்கிறாங்க, நடந்த கதையை சொல்கிறாங்க. சொன்ன பிறகு தான் பரசுராமர் என்ன பண்ணுவார், பீஷ்மரை நோக்கி சண்டைக்கு போவார். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, பீஷ்மர் வந்து ஒரு பிரத்யேக அஸ்திரத்தால் பரசுராமரை கட்டுப்படுத்திட்டாரு அப்படின்ட்டு. அப்போது அம்பா மலைமே நம்பியிருந்தாங்க பரசுராமர் கைவிட்டார், தோத்துட்டார். அப்போ அம்பா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு மேலே யார் நம்பியும் பிரயோஜனம் கிடையாது, இவ்வளோ பலசாலியான மதம் பிடிச்ச பீஷ்மா என்ற இந்த மலையை நானே சாய்க்கிறேன் அப்படின்ட்டு அம்பா வந்து ஒரு ஓவ் எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த அம்பா போயிட்டு 12 வருஷம் கடு தவம் செய்கிறாங்க. இந்த அம்பா 12 வருஷம் கடு தவம் செய்யும் போது அவங்களுடைய தவத்தோடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, என்னை வந்து ஒரு ஆம்பளையாக மாற்றணும், என்னை வந்து ஒரு ஆம்பளையாக மாற்றுங்க, ஆம்பளையாக மாற்றின பிறகு எனக்கு ஆணோட சக்தி கிடைச்ச பிறகு நான் பீஷ்மர் வந்து கொல்ல போகிறேன், அதுதான் வந்து அவங்கள்ட்ட வைராக்கியம். அந்த வைராக்கியத்துக்காக வந்து தவம் இருப்பாங்க. அப்போ இவங்க தவம் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, 12 வருஷம் முடியுது. 12 வருஷம் முடியும் போது ஒரு தேவர் வந்து அந்த இடத்துக்கு வருவார். அம்பா தவம் பண்ணிட்டு அந்த தேவன் வருவார். அப்போ அந்த தேவன் வந்துட்டு இருக்கும்போது அவர் கேட்பார், நீங்கள் ஒரு பெண்ணு இவ்வளோ பயங்கரமாக தவம் இருக்கீங்களே, ஏன் இந்த அளவு தவம் இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்ட்டு அந்த தேவன் கேட்பார். அந்த கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் வந்து ஆணாக மாறணும், நான் ஆணாக மாறினா தான் பீஷ்மரை வந்து பழிக்கு பழி வாங்க முடியும் அப்படின்ட்டு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவன் என்ன பண்ணுவார்னாக்கா, தன்னுடைய ஆண் உருவத்தை அம்பாவிட்ட கொடுத்துட்டு அம்பாவுடைய பெண் உருவத்தை வந்து இவர் எடுத்துக்குவார். அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, டிரான்ஸ்ஜெண்டர் சர்ஜரிஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெண்ணை ஆணாக மாற்றுறது, ஆணை பெண்ணாக மாற்றுறது, ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஜனோ ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிட்டாக்கா ஆணாக மாறுற மாதிரியும், பெண்களோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எடுத்துக்கிட்டாக்கா பெண்ணாக மாற்றுற மாதிரியும், இந்த மாதிரி நம்ம விஷயங்களும் சொல்கிறோம் இல்லையா. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சொல்கிற இந்த சர்ஜரி மகாபாரத காலகட்டத்தில் நடந்திருக்கு. அப்போது இந்த தேவன் வந்து பெண்ணாக மாறிட்டார். அந்த இடத்துக்கு வந்து குபேரன் வரார். குபேரன் வந்து தேவனை பார்க்க வரார். இந்த தேவனை பார்க்க வரும்போது அந்த தேவன் வந்து குபேரன் முன்னாடி நிற்காமல் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிட்டோடனே குபேரன் கேட்குறாராம், எங்கே இருக்க, ஏன் போய் என்னை பார்த்துன்னு ஒளிஞ்சிக்கிற அப்படின்ட்டு. அப்புறம் குபேரன் வந்து ஒரு உருவத்தை பார்க்குறாரு, அந்த தேவனோட உருவத்தை பார்க்குறாரு. பார்த்தோன்னே குபேரன் தூக்கி போட்டுருச்சான். ஐயோ என்னடா நீ வேற மாதிரி இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை அந்த பெண் பாவம் தவம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை ஒரு பெரிய துரோகம் நடந்துருச்சான், அதனால தான் அவங்க வந்து கடு தவத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி நான் வந்து என்னுடைய ஆண் உருவத்தை வந்து அவங்க கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. உடனே குபேரன் வந்து அவருக்கு மண்டைக்கு சபிச்சிருவார். ஓ இப்போ நீ வந்து உன்னுடைய ஆண் உருவத்தை வந்து நீ கொடுத்துட்டல, நீ வந்து திருப்பி உன்னோட ஆண் உருவம் உனக்கு வர வரைக்கும் நீ வந்து சொர்க்கத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சபிச்சிருவார். என்னைக்கு வந்து அம்பா இறக்குறாங்களோ அப்போ அம்பாவுடைய ஆண் உருவம் மறுபடியும் உனக்கு வந்துடும், அப்போ தான் நீ மறுபடியும் என்னை நோக்கி வரணும்னு சொல்லி சபிச்சிருவார். இந்த அம்பா என்ன பண்ணுறாங்க, ஆணாக மாறுறாங்க.
அந்த ஆணாக மாறும் போது அவங்களுடைய பேர் ஷிகாண்டின்னு மாறுது. ஓகே, இது பீஷ்மருடைய மொதல் டார்க் சைடு. பீஷ்மருக்கு இன்னொரு டார்க் சைடு இருக்குது. அது என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ திருதராசரனும் பாண்டுவும் இளைஞர பருவத்துக்கு வந்துட்டோன்னே பீஷ்மர் என்ன பண்ணுறாருனாக்கா மூத்தவரான திருதராசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறார். இங்கே ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, திருதராசனுக்கு வந்து கண்ணு தெரியாது, கண்ணை வந்து கட்டி தான் இருப்பார் பாருங்களேன். அப்போது காந்தாரியை வந்து திருதராசன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பீஷ்மர் ஆசைப்படும் போது காந்தாரியுடைய அப்பா அண்ணன்களாம் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை கூடாது அப்படின்ட்டு. என்ன கண்ணு தெரியாத ஒருத்தனை போயிட்டு காந்தாரியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து மறுக்கிறாங்க. பீஷ்மருக்கு மண்டைக்கு ஏறிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, அதேமாரி காந்தாரியை அடித்து கொண்டு வந்துடுறாரு. அடித்து கொண்டு வந்து அஸ்தினாபுரத்தில் வச்சிடுறாரு. வைக்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு, திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு நம்ம பீஷ்மர். இது பிடிக்காம காந்தாரியோடைய அப்பாங்களும் அண்ணன்களும் பீஷ்மர்கிட்ட சண்டைக்கு வராங்க. பீஷ்மர் தோக்கடிக்க முடியுமா? பீஷ்மர் என்ன பண்ணிட்டாரு, இவங்கெல்லாம் கைது பண்ணி சிறையில் போட்டு அடைச்சிடுறாரு. அடைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லாருக்கும் அன்னாடம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாரு தெரியுங்களா? சும்மா ஒரு 3-4 நெல் 3-4 பருக்கை மட்டும் கொடுக்குறாரு. அப்படி இந்த 3-4 பருக்கை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு. மொத்தம் 15 பேர் சகுனியோட சேர்த்து. அப்போ இவங்க முடிவு பண்ணுறாங்க, கொஞ்சோண்டு இந்த நெல்லை வாயில் போட்டு முன்னா யாருமே வாழ முடியாது, எல்லோரும் செத்து போயிடுவோம். நீங்கள் எல்லாருமே உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா நெல்லுமே சேர்த்து ஒரு ஆளுக்கு கொடுத்து அந்த ஒரு ஆளை வாழ வைங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த 15 பேர் என்ன பண்ணுறாங்க, அன்னாட அவங்க கிடைக்கிற நெல்லை அல்லது அரிசியோ சோறியோ கொஞ்சமாச்சும் கையில் கிடைக்கும். அந்த கொஞ்சோண்டு கிடைக்கிறத 15 பேர் சேர்த்து ஒரு கோவலம் சோறாக்கி அதை வந்து சகுனிகிட்ட கொடுத்து சகுனியை சாப்பிட சொல்கிறாங்க. இப்படி சகுனி வந்து சாப்பிட்டுட்டு வர்றாரு. இவர் சகுனி சாப்பிட மற்றவங்க சாப்பாடு இல்லாமல் சாக, சகுனி சாப்பிட மற்றவங்க சாப்பாடு இல்லாமல் சாக, இப்படியே காலம் நகர்ந்து வருது. கடைசியாக சகுனியோட அப்பா வந்து சாகுறாரு, பட்டினியாக கடந்து சாகுறாரு. சாகும்போது சகுனிக்கிட்ட ஒரு விஷயத்த சகுனி அப்பா கேட்குறாரு, மகனேங்க வா. அப்போ சகுனியும் போகிறார். என்ன அப்பான்னு நல்ல விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, பீஷ்மரையும் பீஷ்மருடைய வம்சத்தையும் நீ அழிக்கணும். எப்படி பீஷ்மர் இன்னைக்கு என்னையும் என் வம்சத்தையும் இல்லாமல் பீஷ்மர் அழிச்சாரோ அதேமாரி பீஷ்மருடைய வம்சமே இல்லாத அளவுக்கு நீ அழிக்கணும், பழி வாங்கணும். அதுக்கு நீ நேரடி பீஷ்மர்கிட்ட மோதினாக்கா உன்னால் பீஷ்மர் தோக்கடிக்க முடியாது. அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா சூழ்ச்சி பண்ணு. நான் இறந்த பிறகு என்னுடைய ரிப் கேஜில் இருந்து எலும்பை எடுத்து தாயத்தை செஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சகுனியோட அப்பா சொல்கிறாரு. அதே மாதிரி சகுனியோட அப்பாவும் இறக்குறாரு. இறந்த பிறகு சகுனி என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவோட விழா அளவில் டாய் செஞ்சு வச்சுக்கிட்டு சகுனி அவங்க அப்பாவை நினச்சி எந்த நம்பர் போட்டாலும் அந்த நம்பர் வந்து அந்த டாய்ஸில் வரும். உதாரணத்துக்கு மொதல் டைஸில் 2ம் 2வது டைஸில் 3ம் வரணும் அப்படின்னு மனுஷன் நினச்சிட்டு சகுனி போட்டார்னாக்கா மொதல் டைஸில் 2ம் 3வது டைஸில் மொதல் டைஸில் 2ஆ அடுத்த டைஸில் வந்து 3 நம்பரை வந்து ஒரு டைஸில் வந்து அவர் நினைக்கிற நம்பர் வந்து கணக்காக வந்துடும். இதே வச்சுக்கிட்டு தான் நமக்கு தெரியும் துரியோதனனுக்கும் நம்ம தர்மனுக்கும் நடந்த சூதில் துரியோதனுக்காக சகுனி எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்ட்டு. அப்போது பாண்டவர்களுக்கும் சகுனிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சகுனி பீஷ்மரையும் பீஷ்மருடைய வம்சத்தையும் பழி தீக்கணும் காத்துக்காக வேண்டிய பாண்டவர்களை சகுனி ஆயுதமாக பயன்படுத்தினாருன்னு கிருஷ்ணரே இதை வந்து நிரூபித்து சொல்கிறார். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா சொந்த செலவிலே சூனியம் விற்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் பீஷ்மர் வந்து தன்னுடைய தன்மையினாலே அவர் வந்து பிரச்சனை வந்து வச்சுக்கிட்டார். ஓகே, இந்த இடத்த அப்படியே முடிச்சுட்டு இது ரெண்டு தான் அப்படியே முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குருஷேஸ்திர யுத்தத்துக்கு போவோம். குருஷேஸ்திர யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி துரியோதனன் வந்து பீஷ்மர்கிட்ட கேட்குறாரு, தாத்தா பிதா மகனே நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்ம ஒவ்வொரு நம்ம டீமுக்குள்ளே இருக்கிற போகிறவங்களுடைய பலத்தை வந்து அக்கவர் ஆணி வேற பிரித்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு துரியோதனன் பீஷ்மர்கிட்ட கேட்குறாரு. அப்போ பீஷ்மர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒவ்வொரு பலத்தையும் அக்கவர் ஆணி வரை பிரித்து சொல்கிறார். அது எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா ரதா, மகாரதா, அதிரதா அப்படின்னு 3 கேட்டகிரியை பிரித்து அந்த 3 கேட்டகிரியில் இருக்கிற அர்த்தத்தை சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல வந்து ரதா,
ரதா அப்படின்னா ஒரு வீரன். அந்த ஒரு வீரனால் ஒரே நேரத்தில் 1000 to 10,000 போர் வீரர்களை சமாளிக்க முடியும். படங்கள்லாம் காட்டுறோம் இல்லையா, ஒருத்தன் 1 man ஆர்மி, ஒருத்தன் 100 பேரை சமாளிப்பான், ஒருத்தன் 1000 பேர் அடிப்பான்னு நம்ம படத்தில் பார்க்குறோம் இல்லையா, அதே தான். ரதா அப்படின்னா அந்த வீரனால் 1000 பேரை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியும். அதுக்கு அடுத்தது அப்பர் ரேங்கில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா மகாரதா. இந்த மகாரதானால 10,000 பேர்லேருந்து 1,00,000 பேரை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியும். அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, நம்மளோட டீமில் நிறைய மகாரதா இருக்காங்க, அவங்க ஒருத்தர்னால ஒரே நேரத்தில் 1000 to 10,000 1,00,000 பேர் அசால்ட்டாக சமாளிப்பாங்கன்னு பீஷ்மர் சொல்கிறாரு. கடைசி ஹையஸ்ட் பொசிஷன் தான் அதிரதா. அதிரதானே என்ன, அதிரடின்னு அர்த்தம். ஓகே, அதிரதா அப்படின்னா 1,00,000 1 மில்லியன் போர் வீரர்களை ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடியான சக்தி, ஆற்றல், வீரம். அது யாருன்னா முதல்ல துரியோதனன், பீமன், அர்ஜுனன், கர்ணன், கிரீப்பர், ஷாலியர், கடைசியா பீஷ்மர். இப்படின்னு அக்கவர் ஆணிவர் பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தருடைய பலத்தையும் பிரித்து வைக்கிறாரு. இந்த மகாபாரத காலகட்டங்களில் அதிகமான அசால்ட்டான அதிரடியான பலம் படைச்ச ஒரே ஆள்னா அதுதான் பீஷ்மர். அப்பேற்பட்ட பீஷ்மருடைய திறமையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம பிரபாஸ் அவர்கள் நடித்த கல்கின்னு ஒரு படம் உருவானுச்சு இல்லையா, அந்த கல்கின்ற படத்தில் அஸ்வத்தாமான ஒரு கேரக்டர் வரும். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அஸ்வத்தாமா பற்றி ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அஸ்வத்தாமான்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த அஸ்வத்தாமான்னு கேரக்டர் ப்ளே பண்ணது யாருனாக்கா நம்ம அமிதாப் பச்சன் சார் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பார். அப்போ அந்த கல்கின்ற படத்தில் ஒரு கேரக்டர் அமிதாப் பச்சன்கிட்ட பார்த்து கேட்கும், அஸ்வத்தாமாட்ட பார்த்து கேட்கும், நீங்கள் பயங்கரமாக பலசாலியாக இருக்கீங்களே, உடம்புலாம் பெருசாக இருக்க, பலத்தையாக இருக்கீங்களா, ஜைஜாண்டிக்காக இருக்கீங்களே, மகாபாரத காலத்தில் நீங்கள் தான் பயங்கரமான பலசாலியான்னு அந்த கேரக்டர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்கும். அப்போ அஸ்வத்தாமன் சொல்வார், மகாபாரத காலத்தில் நான் அவ்வளோ பெரிய பலசாலி கிடையாது, என்னை விட பயங்கரமான பலசாலிங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதில் அர்ஜுனன், கர்ணன், அப்புறம் பீஷ்மர்னு ஒரு பட்டியலே கொடுப்பார். அப்போ ஏன் இந்த கல்கி படத்தை நான் விற்கிறேன்னாக்கா, அந்த கல்கி படத்தில் அஸ்வத்தாமன் இந்த கேரக்டர் எவ்வளோ பெருசாக இருப்பார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஏறக்குரிய அந்த படத்தில் அவங்க கொடுத்த அந்த பாராமீட்டர், அந்த மெஷர்மெண்ட் கரெக்டு தான். இதை பற்றி நம்ம அடுத்த வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோவில் நம்ம பீஷ்மரை பற்றி மட்டும் பார்த்துக்கோமே. இந்த கல்கின்ற படத்தை பற்றிக்கு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னாக்கா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு அந்த படத்தை கொடுத்தேன். இப்போது குருசேஷத்துக்கு போகும்போது பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, துரியோதனுக்காக முதல் கொமாண்டர் படைத்தளபதியாக இருக்கார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய போர் நடக்குது. அப்போ பார்க்க அர்ஜுனனால் ஒன்றுமே பண்ண முடியல. அர்ஜுனன் எடுக்கிற முயற்சியெல்லாம் வீணாக போகுது, பீமன் போடுற முயற்சியெல்லாம் வீணாக போகுது. ஏன்னா பாண்டவர்கள் பக்கம் பயங்கரமான பல போர் வீரர்களாக இருந்தாங்க. அர்ஜுனன், பீமன், சஞ்சய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஆளுங்க. இத்தனை பேர் இருந்தும் பீஷ்மருடைய படை ஒன்றுமே பண்ண முடியல. காரணம் பீஷ்மருடைய சக்தி அப்பேற்பட்ட சக்தியாக இருந்துச்சு. மனுஷன் கொஞ்ச நேரத்தில் 5 இடத்துல இருப்பார். பீஷ்மர் ஒரு இடத்துல இருப்பார், டக்குன்னு அங்கே இருப்பார், டக்குன்னு இங்கே இருப்பார், டக்குன்னு அவர் மட்டுமே இங்கே பக்கம் 14 மில்லியன் போர் படை, இந்த பக்கம் 11 மில்லியன் போர் படை. இத்தனை போர் படைகளுக்கு நடுவில் பீஷ்மர் அப்படியே சுற்றி அப்படி ஒட்டுமொத்த பேரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாரு நம்மளுடைய பீஷ்மர். அப்போ பாண்டவர்களாம் அப்படியே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அப்போ பாண்டவர்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணரும் என்ன பண்ணுறாங்க, பீஷ்மர்கிட்ட பேசுகிறாங்க, பிதாமகரே நாங்கள் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி உங்களை தோக்கடிச்சு ஆகணும், அதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு. இப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் இல்லை, இந்த 7 உலகத்துலேயே என்ன தோக்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, ஷிக்காண்டியை வச்சு தான் நீங்கள் கொல்ல முடியும்ன்ட்டு பீஷ்மர் சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, ஷிக்காண்டியை வச்சே காயை நகர்த்துறாரு. எப்படி பீஷ்மர் ஒரு சபதம் எடுத்திருப்பாரு, பெண்ணை கல்யாணம் பண்ணுறது மட்டுமே கிடையாதுங்க, எந்த பெண்ணையுமே நான் துன்புறுத்த மாட்டேன், எந்த பெண்ணையுமே நான் காயமாக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அர்ஜுனன் படையில் ஷிக்காண்டி இருப்பாங்க. எத்தனையோ தடவை அம்பை பீஷ்மர் மேலே விட்டு பீஷ்மர் கண்டிக்கவே மாட்டார். ஷிக்காண்டி என்ன பண்ணுவாங்க, மலை மாதிரி பொழிவாங்க பீஷ்மர் மேலே. பீஷ்மர் சும்மா
இன்னும் கொசுவை தட்டி விடுற மாதிரி ஷிக்காண்டியோட அப்புறம் தட்டி விட்டுட்டு முறைச்சிட்டு போயிடுவார். இந்த ஷிக்காண்டி துரத்துவாங்க பீஷ்மர் கண்டிக்கவே மாட்டார். காரணம் என்னன்னாக்கா, பெண்களை நான் காயப்படுத்த மாட்டேன், ஆனால் ஷிக்காண்டியோட உருவம் ஆண் உருவம், ஆனால் நீ பெண்ணு தான், நீ ஆண் கிடையாதுன்னு பீஷ்மருடைய முடிவு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அர்ஜுனன் அப்படியே முன்னாடி போகும்போது பீஷ்மர் தன்னுடைய அம்பை எடுத்து அர்ஜுனனை அட்டாக் பண்ணுவார். இப்படி வரும்போது அப்புறம் என்ன பண்ணுவார், அர்ஜுனனுக்கு பின்னாடி வருவார், ஷிக்காண்டி அப்படியே முன்னுக்கு வருவாங்க. ஷிக்காண்டி அப்படியே முன்னுக்கு வர என்ன ஆகுனாக்கா, பீஷ்மர் தன்னுடைய அம்பையும் தன்னுடைய போவியும் தன்னுடைய கடாயத்தை எல்லாத்தையுமே தூக்கி வச்சிருவாரா. அப்புறம் ஷிக்காண்டி கொஞ்ச நேரம் அப்படியே பின்னாடி போவாங்க, அர்ஜுனன் அப்படியே முன்னாடி வருவார். பீஷ்மருடைய தன்னுடைய அம்பு, தன்னுடைய வேகம், தன்னுடைய ஆற்றல் எல்லாமே மறுபடியும் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்புறம் அர்ஜுனன் கொஞ்சம் நேரம் சென்று அப்படியே பின்னாடி போவார், ஷிக்காண்டி அப்படியே முன்னாடி போவாங்க. அப்புறம் ஷிக்காண்டியோடைய தேர் என்ன பண்ணுது, கிட்டு 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 பின்னாடி போய்கிட்டு இருக்கு. அர்ஜுனனுடைய ரதம் கிட்டு 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 கிட்டுன்னு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது ஷிக்காண்டி என்ன பண்ணுறாங்க, ரெசோஹெட் ஏரோ அதை எடுக்கிறாங்க, அதை எடுத்து விடுறாங்க. அதை எடுத்து விடும்போது அந்த ரெசோஹெட் ஏரோ என்ன பண்ணுதுனாக்கா, 1 10 மாதிரி 10 100 மாதிரி 100 1000 மாற போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம அர்ஜுனனுடைய அம்பு பின்னாடி வரும்போது அதேமாதிரி அவருடைய அம்பு ஒரு அம்பு 10 மாதிரி 10 100 மாதிரி 100 1000 மாதிரி 1000 லட்சமாக மாதிரி அப்படியே பீஷ்மர் மேலே போய் விழுவும் பொழுது பீஷ்மருடைய குதிரை, பீஷ்மருடைய கொடை, பீஷ்மருடைய தேரோட்டி, பீஷ்மருடைய தேர் எவ்வளோ அடித்து சுக்குனுள்ள தெரிக்குது. பீஷ்மர் மேலே அப்படியே அம்பு பட்டு பீஷ்மர் அப்படியே சாயிறார். அப்படியே சாஞ்சி மண்ணில் அப்படியே விழுறார். அப்படியே மண்ணில் விழும் பொழுது அம்பு படுக்கையில் படுத்திருந்த ஒரே வீரன்னா நம்ம பீஷ்மர் தான். பீஷ்மர் அப்படியே கிடக்கிறார். கிடக்கும் போது எல்லார் பக்கமும் போர் நிறுத்திட்டு பார்க்குறாங்க. பீஷ்மா சொல்கிறாரு, என் மேலே இவ்வளோ அம்பு பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் அர்ஜுனா, உன்னோட அம்பு தாண்டா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு முள் படுக்கையில் படுத்துட்டு இருக்குமா, ஒரு தலை மட்டும் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும். ஷிக்காண்டி பார்த்து கேட்பாரு, அம்பு விடுறியா, அம்பு என்ன மாதிரி அம்பு விடுற, தலை மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. டே அர்ஜுனா, என் தலை தொங்கிக்கிட்டு இருக்கடா, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுறான்னு பீஷ்மா அர்ஜுனை பார்த்து கேட்பார். உடனே துரியோதனன் பீஷ்மருக்கு தலகாணி வைக்கிறதுக்காக தலகாணி எடுத்துகிட்டு போவார். உடனே பீஷ்மா சொல்கிறார், தலகாணி எடுக்க போகிறான் அர்ஜுனா, நீ என்ன பண்ணுன்னு தெரியல, நீ பண்ணு அப்படின்ட்டு. அர்ஜுன் என்ன பண்ணுவார், அதேமாரி 3 அம்பை எடுப்பார், வானத்தை நோக்கி விழுவார். அது விருட்டுன்னு காண்டிபத்திலேருந்து அப்படியே மின்னல் வேகத்தில் கிளம்பி அப்படியே பூமா சுற்றி வரும்ல, அந்த மாதிரி அப்படியே சுற்றி அவருடைய தலைக்கு பின்னாடி 3 அம்பை போய் சொருவிட்டோடனே அந்த 3 அம்பை தலகாணி மாரி அவருக்கு அமைஞ்சிடும். பீஷ்மோட தலை அந்த அம்பு மேலே இருக்கும். அப்போ அவர் சொல்லுவார், இன்றைக்கி நான் சாவ போகிறது கிடையாது, 50லேருந்து 70 நாட்களுக்கு அப்புறம் தான் நான் சாவேன். ஏன்னா இப்போ நான் செத்தனாக்க சொர்க்கத்துக்கு நான் போக முடியாது. சொர்க்கத்துக்கு மட்டும் இல்லை, இறைவன் கிருஷ்ணர்கிட்ட நான் போய் முழுமையாக ஐக்கியமாக போகிறேன். இப்போ நான் செத்தா அது முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தான் உடம்பெல்லாம் அம்பாக இருந்தாலும் முள் படுக்கையில் படுத்தார் நம்ம பீஷ்மர். ஆனால் அவருடைய உயிர் 50 நாளைக்கு அப்புறம்தான் பிரிஞ்சது. இந்த நேரங்களில் பாண்டவர்களும் கௌரவர்களும் 2 பேருமே பீஷ்மருடைய அறிவை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரை பீஷ்மர் கத்திருந்த ரிக் யஜுர் சாம அதர்வண பகவத்கீதை போன்ற அத்தனை வேதங்களையும் சாகர தருவாயில் பீஷ்மர் இவங்களுக்கு சொல்லி கொடுத்ததாக நம்ம புராணம் சொல்லுது. 50 நாளைக்கு அப்புறம் யாராலுமே தோக்கடிக்க முடியாத ஜோதி மறைஞ்சது. பீஷ்மர் என்ற மாபெரும் சிங்கம் தரையில் விழுந்தது, அவரோட உயிர் பிரிஞ்சது. ஸோ இதுதான் பீஷ்மரை பற்றி என்னால் உங்களுக்கு சொல்ல முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நான் உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன். நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். நன்றி, வணக்கம்.